வாழைத்தண்டு சூப் செய்யும் முறை. தேவையான பொருட்கள்: வாழைத்தண்டு 1 கப் நறுக்கியது, சின்ன வெங்காயம் 5, பூண்டு 3 பல், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் அரை டேபிள் ஸ்பூன், தக்காளி 1. விருப்பம்: உப்பு தேவையான அளவு, தண்ணீர் 3 கப், கொத்தமல்லி இலை சிறிதளவு. செய்முறை: வாழைத்தண்டை நன்றாக சுத்தம் செய்து சிறு துண்டுகளாக நறுக்கவும். குக்கரில் வாழைத்தண்டு, வெங்காயம், பூண்டு, தக்காளி மற்றும் தண்ணீர் சேர்க்கவும். 3-4 விசில் வரும் வரை வேகவிடவும். வேகிய கலவையை ஆற வைத்து மிக்சியில் அரைத்துக் கொள்ளவும். ஒரு பாத்திரத்தில் அரைத்த கலவையை ஊற்றி மிதமான தீயில் கொதிக்கவிடவும். மிளகு, சீரகத்தை பொடியாக அரைத்து சேர்க்கவும். தேவையான அளவு உப்பு சேர்த்து 5 நிமிடங்கள் கொதிக்கவிடவும். இறுதியாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கவும். கூடுதல் குறிப்பு: சுவை அதிகரிக்க சிறிதளவு எலுமிச்சை சாறு சேர்க்கலாம். உடல் எடை குறைக்க விரும்புபவர்கள் எண்ணெய் அல்லது வெண்ணெய் சேர்க்காமல் தயாரிக்கலாம். சூடாக பரிமாறினால் மிகவும் சுவையாக இருக்கும். வாழைத்தண்டு சூப் பயன்கள்: வாழைத்தண்டு கொண்டு தயாரிக்கப்படும் சூப் உடலுக்கு பல நன்மைகளை வழங்குகிறது. சிறுநீரக ஆரோக்கியம்: சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்த உதவவும். சிறுநீரக கற்கள் உருவாகும் அபாயத்தை குறைக்க உதவக்கூடும். உடல் எடையை குறைக்க உதவும். நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் நீண்ட நேரம் பசியை கட்டுப்படுத்துகிறது. குறைந்த கலோரி கொண்டதால் உடல் எடை மேலாண்மைக்கு உதவுகிறது. செரிமானத்தை மேம்படுத்தும். மலச்சிக்கலை தடுக்கிறது. குடல் இயக்கத்தை சீராக்குகிறது. உடலை நச்சுக்களிலிருந்து சுத்தப்படுத்தும். இயற்கையான டீடாக்ஸ் உணவாக செயல்படுகிறது. உடலில் உள்ள தேவையற்ற கழிவுகளை வெளியேற்ற உதவுகிறது. நீரிழிவு கட்டுப்பாடு: இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்க உதவக்கூடும். நார்ச்சத்து காரணமாக சர்க்கரை உறிஞ்சப்படுவதை மெதுவாக்குகிறது. இதய ஆரோக்கியம்: பொட்டாசியம் சத்து இருப்பதால் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது. இதய நலனை மேம்படுத்துகிறது. உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கும். கோடை காலத்தில் உடல் சூட்டை தணிக்க உதவுகிறது. நீர்ச்சத்தை அதிகரிக்கிறது.